நீண்ட பரபரப்பு போராட்டங்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா விஜயனுடைய வெற்றி உறுதியாகி தற்போது முதலமைச்சருடைய பதவியில் அமர்ந்துட்டாரு. இன்று சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் பொறுப்பேற்கக்கூடிய பதவியேற்கக்கூடிய நிகழ்வும் நடந்திருக்கு. அதை முடிந்த பிறகு விஜயை ஆரத்தழுவி வரவேற்ற உதயநிதி ஸ்டாலின் வைகோவிடம் வாழ்த்து பெற்ற முதல்வர்னு பல சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் முதலாவதாக பார்த்தீங்கன்னா விஜய் கையெழுத்திட்ட ஒப்புதல் என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசியல் களம் பொறுத்தவரை சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் தேர்தலுக்கு பிறகுன்னு இரண்டாக மாறுங்க. தாவேகா தனிப்பெரும்பான்மை கட்சியாக தற்போது வெற்றி பெற்றிருக்கு. ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை அவர்களுக்கு கிடைக்கவில்லைனாலும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், பிசிக, ஐயுஎஸ்எம் ஆதரவோடு தாவேகா ஆட்சி அமைத்திருக்கு. இப்போது முதலமைச்சராக விஜய் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்காரு. முன்னதாக உதயநிதி ஸ்டாலினின் விஜயை ஆரத்தழுவி வரவேற்றிருக்காராம். அதைத் தொடர்ந்து முதல்வர் விஜயும் மதிமுக பொதுச் செயலாளர் மேகோவை சந்தித்திருக்காரு. முன்னதாக துரைவேக்கோ விஜயை ஆரத்தழுவி வரவேற்றதாகவும் தகவல் வெளியேனுச்சுங்க. சட்டமன்ற தேர்தல் முடிந்தும் தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா களத்தின் பரபரப்பு ஓயல. நீண்ட இழுபறிக்கு பிறகுதான் விஜயனுடைய நேற்று முதலமைச்சராக பதவியேற்று வெற்றியை சூடினார். தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு வழங்கிய உடனே விஜய் சிபிஐ மற்றும் சிபிஎம் அலுவலகங்களுக்கு சென்று அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு தங்களுடைய நன்றியை சொன்னார். நேற்று முதலமைச்சராக பதவியேற்ற பிறகும் விஜய் பத்தினா பெரியார் திடலுக்கு சென்று திக தலைவர் வீரமணியை சந்தித்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, முதலமைச்சர் ஜோசப் விஜய் பத்தினா முன்னாள் முதலமைச்சராக திமுக தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்காரு. முன்னதாக ஸ்டாலின் வீட்டுக்கு சென்ற விஜயை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஆரத்தழுவி வரவேற்றாராம். பிறகு விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற மக்களுக்கு வழங்கிய உரையில தமிழ்நாடு அரசின் கஜானா காலியாகிவிட்டதுன்னு சொன்ன ஒரு விஷயந்தாங்க ரொம்ப பரபரப்பை வெளியானுச்சு. அது மட்டும் இல்லை, அவருடைய விரைவிலேயே வெள்ளை அறிக்கை வெளியிடும் பணியை தொடங்க உள்ளதாகவும் சொல்லியோ தகவலும் தற்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பான விஷயமாக இருந்து வந்த நிலையில் தற்போது விஜய் தன்னுடைய முதல் உரையிலேயே திமுகவை விமர்சித்த போது பதிலாக முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் விஜய்க்கு வாத்து சொல்லிட்டு அவர் வைத்த குற்றச்சாட்டு நீண்ட விளக்கமும் அளித்திருக்காரு. அதுதாங்க தற்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக இருக்குது. இருந்தாலும் திமுக சட்டமன்ற குழு தலைவராக இருந்த உதயநிதி தேர்வு செய்யப்பட்டு இருக்காரு. இதன் மூலம் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி இருக்க போவது உறுதியாகிடுச்சு. இந்த நிலையில் விஜய் நேரடியாக ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்காராம். முதல்வர் விஜய் ஸ்டாலினுக்கோ ஸ்டாலின் விஜய்க்கு பொன்னாடை அணிவித்து மரியாதையை செலுத்தினாங்க. உதயநிதி ஸ்டாலின் விஜய்க்கு புத்தகம் வழங்கி வாழ்த்து சொல்லியிருக்காரு. தொடர்ந்து ஸ்டாலின் விஜய் உதயநிதி ஆகியோர் பேசியிருக்காங்க. மேலும் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினை தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிடம் வாழ்த்து பெறுவதாகவும் முதல்வர் விஜய் அவருடைய வீட்டுக்கு சென்றிருக்காரு. அப்போது வைகோ பத்தினா வீட்டுக்கு வந்த விஜயை துரைவேக்கோ ஆரத்தழுவி வரவேற்றிருக்காங்க. அவருக்கு துரைவேக்கோ மாலை மற்றும் பொன்னாடி அணிவித்து கௌரவித்திருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் வைகோ சந்தித்து வாழ்த்து பெற்றாங்க. பின்னர் விஜய் வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்திருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் நடந்த முக்கிய சில நிகழ்வுகளையும் தெரிஞ்சுக்கலாங்க. இன்று விஜய் முதல்வராக பதவியேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற அவையில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அவருடைய நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருப்பதாக முதல்வரான விஜய் தன்னுடைய முதல் உரையிலேயே பேசியது பார்த்தீங்கன்னா திமுக தலைவரும் மாஜி முதல்வருமான ஸ்டாலின் பதிலடியும் கொடுத்திருக்காரு. இந்த வார்த்தையின் மோதல் ஒரு பக்கம் இருந்தாலும் மாநிலத்தின் நிதி நிலைமை உண்மையில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய பதவியேற்ற பிறகு தாவேக தலைவர் விஜய் தன்னுடைய முதல் உரையிலே திமுக அரசின் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். நிதி நிலைமை 10 லட்சம் கோடிக்கு அதிகமான கடன் சுமையை விட்டு சென்றதாகவும் மாநில கருவூலத்தை காலி செய்துவிட்டதாகவும் அவர் சொன்ன குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தினாலும் பதவியேற்புக்கு பிறகு கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சருடைய மாநிலத்தின் நிதி நிலைமை எதிர்பார்த்ததை விட மோசமாக இருப்பதாக சொன்னார். வெளிப்படைத்தன்மை உறுதி செய்ய வகையில் தமிழக அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லியிருந்தார்.
இது தொடர்பாக அவர் மேலும் பேசுகையில், தமிழக அரசு எந்த நிலையில் எப்படி இருக்குதுன்னு இப்போது தான் பார்த்துள்ளேன். முந்தைய அரசு 10 லட்சம் கோடிக்கு அதிகமான கடன் வாங்கிட்டு சென்றிருக்கு. அதிகாரத்தை விட்டு வெளியேறும் முன்னாடியே கருவூலம் முழுமையாக இல்லைன்னு சொன்னது பார்த்திங்கன்னா பரபரப்பாக இருந்தாலும் இந்த கருத்துக்கு பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்குங்க இப்போதைய சூழ்நிலை. முதல்வர் விஜயின் இந்த விமர்சனத்திற்கு ஸ்டாலின் உடனடியாக பதிலும் கொடுத்திருக்காரு. அந்த பதிலில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாநில கருவூலம் காலியாக உள்ளதாக சொன்னது குற்றச்சாட்டை அவர் அடியோடு மறுத்திருக்காரு. அரசுக்கு நிதி நிலைன்னு உடனடியாக கூற வேண்டாம், நிதி இருக்கிறதுன்னு ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்காரு. மக்களுக்கு அதனை வழங்க மனமும் திறமையும் தான் தேவை. மேலும் வலியுறுத்தியிருக்காரு அவரும். தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்துள்ள திருமாவளவனுக்கு கூட இப்போது கிட்டத்தட்ட அதே கருத்தை தான் சொல்லியிருக்காராம். அதே நேரம் இந்த கருத்து மோதல் 2021 நடந்த சம்பவத்தை தான் நினைவுபடுத்துதுங்க. அப்போது திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே அப்போதைய நிதியமைச்சராக இருந்த PTR வெள்ளறிக்கையை வெளியிட்டார். 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியின் தமிழகத்தின் நிதி நிலை இந்த நிலையில தான் இருந்திருக்கு. இப்போது 5 ஆண்டுகளுக்கு பிறகு தான் விஜய் மீண்டும் இந்த இடத்திற்கு வந்திருக்காரு. அதனால் தமிழகத்தின் கடன் சுமை குறித்து ஒரு நபரை பார்த்து அது வெறும் கதையில் சொல்லக்கூடாது. இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட தரவுகளின்படி பார்த்தீங்கன்னா 25 நிதியாண்டின் முடிவில் தமிழ்நாட்டின் நிலுவையில் இருக்கக்கூடிய கடன் 9,56,000 கோடியாக இருந்திருக்கு. இந்திய மாநிலங்களையே உயர்ந்த அளவாக இருக்குது. தமிழ்நாடு நாட்டின் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய மாநிலம்தான். அதனால் பார்த்திங்கன்னா இந்த குற்றச்சாட்டு ஏற்க முடியவில்லைன்னு மறுப்பும் தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரம் தமிழகத்தில் கட்டாய செலவினங்களான சம்பளம், ஓய்வூதியம், வட்டி செலுத்துதல் போன்ற செலவாக இருக்குது. 2026 நிதியாண்டின் மாநிலத்தினுடைய மொத்த பார்த்திங்கன்னா வருவாய் வரவுகளாக சுமார் 62% இந்த கட்டாய செலவினங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்குன்னு வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைத்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் 2 மாதங்களுக்கு ஒரு முறை 200 யூனிட் இலவச மின்சாரனை விஜயின் வாக்குறுதி அரசு செலவினங்களை மேலும் அதிகரிக்கணும்னு சொல்லப்படுதுங்க. இந்த நிதியாண்டில் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே மானியங்களில் நலத்திட்டங்களுக்காக 72 கோடிக்கு மேலே செலவழிக்க திட்டமிட்டிருக்கு. இது சாலைகள் மற்றும் உள்கட்டமைப்புகளை வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகையை விட அதிகமாக இருக்குங்க. விஜயனுடைய தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட அனைத்து நலத்திட்ட வாக்குறுதியும் நிறைவேற்றுவது நிதி நெருக்கடியை கணிசமாக அதிகரிக்கணும் ஒரு தரப்பினர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இல்லைங்க, முதல்வர் விஜயனுடைய அமைச்சரவையில் அதிமுகவை சேர்ந்த 4 MLAக்களுக்கு பதவி கிடைக்கப்படுவதாகவும் தகவல் ஒன்று வெளியானுச்சு. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு 2 பேருக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கும் நிலையில் அதிமுகவுக்கு 4 இடங்கள் கிடைக்க போவதாக தகவலும் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. அது என்னன்னா, இந்த 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் பல்வேறு அதிரடி ட்விஸ்ட்டுகளை கொடுத்து வந்தாலும் தேர்தல் முடிவில் 108 இடங்களில் வெற்ற தாவேக்கா பெரும்பான்மை கிடைக்காம ஆட்சி அமைக்க முடியாமல் திணறி இருந்த நிலையில் காங்கிரஸ், CPI, CPM, VCK, முஸ்லீம் லீக் கட்சிகள் ஆதரவோடு தமிழக வெற்றி கழகம் விஜய் நேற்று தமிழக முதல்வராக பதவியேற்றார். நேற்றைய தினம் 9 பேர் அமைச்சர்களாகவும் பதவியேற்று கொண்டாங்க. கூட்டணியான காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில் 2 இடங்கள் ஒதுக்கப்படுவதாக தகவலும் வெளியானுச்சு. இந்த நிலையில் அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றது முதல் தொடர்ந்தே தேர்தலில் தோல்வி அடைந்து வருவது அந்த கட்சியின் சலசலப்பை ஏற்படுத்தி தான் இருக்குது. இருந்தாலும் 2011ஆம் ஆண்டு கடந்த தேர்தலில் அதிமுக 66 இடங்களில் வென்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுச்சு. ஆனால் இந்த ஆண்டு தேர்தல் முடிவில் 46 இடங்களை வென்று எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்திருக்கு. இதனால் அவரை பதவி விலகுமாறு ஒரு தரப்பினர் சொன்னாலும் அதிமுகவின் மூத்த தலைவர்களான CV சண்முகம், SP வேலுமணினே மூவர் தலைமையில் இந்த கழகம் பிறந்ததாகவும் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலங்க. இருந்தாலும் இந்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதவிக்கு வந்து விடுவார். ஆனால் இந்த முறை அதிமுக வெல்லாததால் தொடர்ந்து 10 ஆண்டுகள் பதவியில் இல்லாத நிலை இருக்குது. தாவேக்காவுக்கு பெரும்பான்மை இல்லாததால் குதிரை பேரத்திற்கு ஆட்சி அதிமுகவின் MLAக்கள் புதுவை ரிசார்ட்டில் தங்க வச்சுருந்தாங்க. நிலை சீரானதும் அங்கிருந்து சென்னைக்கு வருமாறு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்ட நிலையில் 34 MLAக்களும் CV சண்முகம் தலைமையில் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் சொல்லப்பட்டுச்சு. இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆத்மின் மாமியார் லீமா ரோசின் இருக்கிறாங்க. ஒரு கட்சியின் MLAக்கள் 2 பங்கு உறுப்பினர்கள் கட்சி மாறினாலே மீது கட்சி தபால் தடை சட்டம் நடவடிக்கை பாயாதுன்னு இவங்க பதவிக்காக தாவேக்க பக்கம் போகலான்னு தெரிய வருதுங்க.
இந்த நிலையில் அதிமுகவின் 34 எம்எல்ஏக்கள் ஆதரவை பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு 4 அமைச்சர் பதவிகள் கொடுக்க தாவேக முன்வந்ததாகவும் தகவல் வெளியானுச்சு. இருந்தாலும் இந்த ஒரு தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியாலைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை பதிவிடுங்க. தேங்க்யூ.